ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நமக்கு கத்திரி செடியெல்லாம் மாவு பூசி அஸ்வினி பூசி இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கரைசல் தயாரிக்கலாம் வாங்க. இப்போ தண்ணி பிடிச்சி வச்சுட்டோம் நம்ம கிண்ணத்தில். இது வேப்ப இலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடியால் போட்டுட்டோம். இதில் நான் பாருங்க, அந்த வேப்பலை ஓடிச்சாரும் போதே அதுலேருந்து வேப்பங்கொட்டை வேப்பம் பழம் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். மஞ்சள் நிறமாக எல்லோ கலர்லேயும் பச்சை கலர்லேயும் சூப்பராக இருக்குது. இதையும் போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் இது பட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நம்ம மசாலா பட்டை தான், இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ லவங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், லவங்காய் ஒரு 10 இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் போட்டு நம்ம இப்போ அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும். இது பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துச்சுனாக்கா கலர் வரும். இது நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். இது சின்ன பாத்திரமாக இருக்குது, பத்தாது. அதனால பெரிய பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், இது சின்ன பாத்திரம், தண்ணி பத்தலை, அதனால் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருப்பூரவள்ளி கொஞ்சம் போட்டுடலாம். இப்போது இது சோத்து கத்தாயி, இதுவும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கத்தாயி போட்டுடலாம். இப்போது இதெல்லாம் கசப்பு தண்ணி உள்ளது, அதனால் அந்த அஸ்வினி பூசியும் மாவு பூசியும் நல்லா கேட்கும். அதனால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஈவினிங் டைமாக நம்ம போய் செடிங்களை காய்ச்சி. இது பெருக்காயம், கட்டி பெருக்காயம் தான், கொஞ்சம் கட் பண்ணி அதில் போடுறேன். போட்டு நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சா செடி நிறைய இருக்குது, அதனால் பத்தாது. எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதனால் தப்பு இல்லை. கொடி வகையிலேருந்து கத்திரி செடி, வண்டை செடி, மல்லிகைப்பூ செடி, ரோஸ் செடி எல்லாத்துக்குமே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நல்லா கொதிக்கிட்டோன்னு அப்புறம் நம்ம வெடி கட்டி பாருங்கள். இது வெங்காய தோல் பிடிக்கா இருக்கணும். வெங்காயத்தோல்னா நம்ம வெங்காயத்துலேருந்து பச்சை வெங்காயம்லாம் உரிக்கிற மாதிரி இல்லை. இது நல்லா காஞ்சி தோல். நான் வெங்காயக்காரர் வர அவர்கிட்ட வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இது ஒரு கைப்பிடி போட்டுடலாம். 2 கைப்பிடி கூட போட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி விட்டாதான் அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி நல்லா கலராக வரும். அப்போது கலராக வர்றப்போ நம்ம எல்லாம் வெயிட் விடுவோம். மேலே ஒரு கரண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. நல்லா கொதி விட்டுடலாம். பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். இந்தமாரி கொதி விடுங்க நல்லா. அதோடைய அதில் இருக்கிற சத்தெல்லாம் அதில் இறங்கினா தான் நல்லா பூசிங்களாம் நல்லா சாகும். வேப்பலை, கற்பூரவள்ளி அதில் இருக்கிற சாரெலாம் இறங்கணும். கொதிக்க தான் அது நல்லா இலையெல்லாம் நல்லா வரணும். அப்போ தான் அதனுடைய இதெல்லாம் பாருங்கள் கலர் மாறி வருதுங்களா. இன்னும் மாறும் கலரு. கொதிக்க தான் மாறும். நல்லா கொதிக்கணும். எப்படி கலர் வரும். அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க, அப்போ தான் கீழெல்லாம் போகாது. இல்லைன்னா அதோடைய சாரெல்லாம் உள்ளே கீழே போயிடும். சிம்மில் வச்சு அது அடுப்பு கொதிக்கும் நல்லா. பாருங்க, அந்த அளவு கொதிச்சு பாருங்க. எப்படி கலராக வந்துச்சு பாருங்க. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு ஈவினிங்காக எடுத்துன்னு போய் செடிங்களுக்கு அடிச்சு விடலாம். பாருங்கள், இந்த எசன்ஸ் எல்லாம் எப்படி அரைச்சி பாருங்கள். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். கலர் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கலர் சூப்பராக பாருங்கள். நம்ம வெடி கட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கிணத்துல தான் வச்சோம். இது பத்தாதுன்ட்டு தான் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றினேன். இப்போ இது ஃபுல்லாகவே அந்த தண்ணி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், வேலையெல்லாம் அப்படி நின்றுச்சு. இது நம்ம கம்போஸ்டில் போட்டுடலாம். இதை இப்போ மாடிக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். கிணத்து நிறைய அந்த எசன்ஸ் இறங்கிச்சு. இப்போ நம்ம அன்னைக்குள்ளே 3/4 அன்னை கூட தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். இதில் பாதி அளவு தான் ஊற்ற போகிறோம்.
பாருங்கள் ஊற்றந்தா இதே கலராக இருக்குது பாருங்கள். அரை லிட்ரு ஜூஸ் பாட்டிலு இதில் தான் ஊற்றி அடிக்கிறேன். நான் ஸ்ப்ரேயை வாங்கிட்டு வந்து பாருங்கள், இதுமாரி அடித்து விடுங்க. கீரை செடிக்கு மட்டும் இல்லை, எல்லா செடிக்குமே அடிக்கலாம். பாருங்கள், அங்கெல்லாம் வண்டை செடி கொத்தரை செடியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட அடிக்கலாம். இதை அடிச்சுட்டு போய் தான் அங்கே அடிக்கணும். பாருங்கள், இது வந்து நான் பேக்கரில் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறாங்களா அவங்கக்கிட்ட உருளைக்கிழங்கு தோல் சீவுறாங்களா, அதெல்லாம் அத்துன்னு வந்து காய வச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் கத்திரிக்காய், இதெல்லாம் வாழைப்பழத்தோல், இதெல்லாம் வாழைப்பழத்தோல், இதெல்லாம் வாழைப்பழத்தோல் காய வச்சு இது பொடி பண்ணி தண்ணி வச்சுக்கலாம். ரோஸ் செடிக்கெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் காய போட்டு ஒரு ட்ரம்மில் கொட்டி மண் போட்டு மக்க வச்சுருவேன். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இது கொஞ்சம் போட்டு மண் கொஞ்சம் போட்டு அப்படி தான் மக்க வைக்கணும். தண்ணியாக ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினாக்கா பூச்சி வச்சிடும். இதுமாரி நீங்களாம் பண்ணுங்கள். இந்தமாரி எங்கன்னா கிடச்சா அந்த தோல், வாழைப்பழம் தோல், உருளைக்கிழங்கு தோல், வெங்காயத்தோல் இதெல்லாம் கிடச்சிதுன்னா கொண்டாந்து காய்கறி கடையில் வேஸ்ட்டு காய்கறியும் கொடுப்பாங்க, வேஸ்ட்டு வச்சுலாம். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ட்ரம்மில் கொட்டி மக்க வச்சு செடி கொடுங்க. நல்லா காய் வரும். நல்லா இயற்கையான காயாக சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த பக்கம் வந்து வண்டை செடிக்கெலாம் கூட ப்ரே பண்ணுற பாருங்க. இருட்டிடுச்சு, மாடி லைட்டு போட்டு தான் அடிக்கிறேன். இந்தமாதிரி நேரத்தில் தான் அடிக்கணும். வெயில் இருக்கும்போது அடித்தோம்னாக்கா செடி சூட்டில் எதுனா ஆகிடும்ன்ட்டு தான் நான் இருட்டி போன பிறகு அடிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க.